பட்டணம் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1 கப், 100 கிராம் வெங்காயம் சின்னது நல்லா நறுக்கிக்கணும், பொடிசாக கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகாய் ஒரு 4-5, வெண்ணெய் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, அவங்களுக்கு இஷ்டப்பட்டது இன்னும் கூட போட்டுக்கலாம், கருவேப்பிலை, இஞ்சி நல்லா சீவி தோல் சீவி பொடியாக துருவிக்கலாம், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, விருப்பப்பட்டவங்க ஆப்பச்சோடா போட்டுக்கலாம். சோடாக்காக மாவு பிசைய போகிறோம். அரிசி மாவும் கடலை மாவும் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சோடா உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், பட்டர் ஒரு டீஸ்பூன் பட்டர். நல்லா இந்த வெறுமனே இப்படி கொஞ்சம் கலந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆன அப்புறம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக போய் பிசைஞ்சு வச்சாச்சு. பக்கோடா சுடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவை நெல்லிக்காய் சைஸ் அளவு உருட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் மீடியம் சைஸில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹையாக வச்சா தீஞ்சு போயிடும். தீயாமல் எடுக்கணும். பக்கோடா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூடான பட்டணம் பக்கோடா ரெடி.